காட்சிகளை பார்க்கின்றோம். ஆளுநர் மாளிகைக்குள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வாகனம் செல்லக்கூடிய நேரலை காட்சிகள் இவை. நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ்நாடு ஆளுநரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசுகிறார்கள். இதனது பின்னணி உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்கள் பல நிலுவையில் இருக்கின்றன. தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலும் கூட கருத்துக்களை சொல்லியிருந்தது. நீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. முதலமைச்சரும் ஆளுநரும் சந்தித்து பேசலாம் என்று. இந்த நிலையில மிக பரபரப்பான அரசியல் சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சரும் ஆளுநரும் சந்தித்து பேச இருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களோடு சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறார். இந்த மீட்டிங்குடைய முக்கியத்துவத்தை நேர்களுக்கு விளக்கி சொல்லுங்க. இதனது பின்னணியும் இன்னும் விரிவா சொல்லுங்க சதீஷ் முருகன். வணக்கம் ஹரி. தமிழக அரசிற்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இந்த தமிழக அரசு அமைந்ததிலிருந்தே பல்வேறு கட்ட கருத்து வேறுபாடுகள், பல்வேறு ஐடியாலஜி என்று சொல்லக்கூடிய அரசியல் சார்பற்ற சில விஷயங்களும் இவங்களுக்கு இந்த எதிர்ப்பு இருந்தது. இந்த நிலையில பல்வேறு கருத்துக்களை ஆளுநர் தெரிவித்து வந்திருந்தார். குறிப்பாக மசோதாக்களை நிலுவையில் வைத்திருப்பது அதிகரித்தது. இதனை தமிழக அரசு கடுமையாக விமர்சித்திருந்தது. அதற்கு பல்வேறு அமைச்சர்களும் பதிலளித்திருந்தனர். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பது குறித்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஆளுநர் ரவி அவர்களுக்கு பல்வேறு கட்டங்களில் எடுத்து உரைக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடக்க கூட்டத்தின் போது தமிழக அரசினுடைய அந்த உரையிலே சில விஷயங்களை நீக்கிவிட்டு ஆளுநர் ரவி முதல் முறையாக அந்த உரையை நிகழ்த்தியிலிருந்து இந்த பிரச்சனை பூதாகரமானது என்று சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட முக்கிய மசோதாக்களை இவர் நிறைவேற்றாமலும், அதே போல நீட் உள்ளிட்ட சில மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியும் இவர் தொடர்ந்து தமிழக அரசின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில தன்னுடைய செயல்பாடுகளை வைத்திருந்ததாக ஒரு கருத்துக்கள் நிலவி வந்த சூழ்நிலை. இது தொடர்பாக, அதாவது தமிழக அரசு மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் இந்த மசோதாக்களை ஆளுநராக இருக்கக்கூடிய RN ரவி அவர்கள் நிறைவேற்றி தராமல் இருக்கிறார் என்பது குறித்து தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் சொல்லி வந்திருந்த போதிலும் இறுதிக்கட்டமாக சட்ட போராட்டமாக இதை மாற்றி தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல தலைமை நீதிபதி சந்திரசூட் இந்த விவகாரத்தில் ஒரு மாநில அரசிற்கும் ஆளுநருக்கும் இடையே ஏற்படக்கூடிய இது போன்ற விஷயங்களில் உத்தரவிட முடியாது, நீதிமன்றம் தலையிட முடியாது என்கிற அடிப்படையில சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. அதன்படி இந்த பிரச்சனைகள், இந்த மசோதா குறித்தான பிரச்சனைகளை முதலமைச்சரும் ஆளுநரும் அமர்ந்து பேசி ஒரு சுமூக தீர்வை எட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த கருத்து அமைந்திருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக சுமூகமாக தீர்வு பேச வேண்டும் என்று அறிவுறுத்திய தலைமை நீதிபதி சந்திரசூட் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் ஒப்புதல் வழங்காமல் நிலுவை வைத்திருந்தால் ஆளுநருக்கு எதிராக இந்த வழக்கானது தொடரப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். சட்டப்பேரவையில் இந்த அறிவுறுத்தலுக்கு பிறகாக சுமார் 20க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில ஒரு 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் தற்காலிகமாக இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் நிறைவேற்றி தந்திருந்தார். அது தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் எழுந்தன. இதனை தொடர்ந்து குறிப்பிட்ட ஒரு 10 மசோதாக்கள் தற்போது வரை நிலுவையில் இருப்பதால் அந்த மசோதாக்கள் தொடர்பாக பேசி சுமூகமாக முடிப்பதற்காக இந்த சந்திப்பு நடைபெற இருப்பது மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்த ஆண்டு வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்த ஆண்டிற்கான அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு ஆளுநர் உரையுடன் தொடங்க வேண்டும். அதன் தொடர்பானவும் இந்த விவகாரங்கள் பேசப்படலாம். அதற்கான ஒரு முன்னேற்பாடாகவும் இந்த கூட்டம் அமையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சட்ட மசோதாக்களை பொறுத்தவரை அதிக அளவில் இந்த உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அந்த சட்ட மசோதாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டம் திருத்த சட்ட முன்வடிவு, அதே போல மீண்டும் தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழக சட்டங்களுக்கான 2ஆம் திருத்த சட்ட முன்வடிவு, தமிழ்நாடு மீன் வள பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு உள்ளிட்ட உயர்கல்வித்துறை சார்ந்த 10 மசோதாக்கள் தான் நிலுவையில் இருக்கின்றன. எனவே இந்த சந்திப்பின் போது அது தொடர்பாக விவாதிப்பதற்கும் இந்த நிலுவையில் உள்ள மசோதாக்களை எவ்வாறு பேசி சுமூகமாக தீர்ப்பது குறித்தும் முதலமைச்சர் இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார். அதற்கான அழைப்பானது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விடப்பட்டிருக்கிறது. கடந்த வாரங்களில் இதே போன்று ஒரு தேதியில் முதலமைச்சரை நேரில் அழைத்து பேசுவதற்கு ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டது. நிஜாம் புயல் காரணமாக அந்த மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண பணிகள் இருந்ததனால் அந்த கூட்டம் சந்திப்பானது நடைபெறவில்லை. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, ரகுபதி, ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனாவும் இந்த சந்திப்பின் போது இடம்பெற்றிருக்கிறார்.
சற்று நேரத்துக்கு முன்பாக தான், சரியாக சொல்லணும், ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாக ஆளுநர் மாளிகைக்குள் முதலமைச்சர் சென்றிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த சந்திப்பானது தொடங்கி இருக்கும். தொடர்ந்து இந்த சந்திப்பு சுமார் ஒரு அரை மணி நேரம் வரை கூட செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான ஆண்டு இறுதியில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கிய சந்திப்பு, அரசியல் ரீதியாகவும் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு உரிமைகள் சார்ந்த விஷயமாகவும் இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.